So hi students, so in the problem, the last problem became so நம்ம became LPPA became as மூலயமா சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இதில் மினிமைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமைஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது, நம்ம மேக்ஸிமைஸ் கேஸ்க்கு மாற்றணும். ஸோ அதுக்காக மினிமைஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், மினிமைஸ்க்கிற அந்த இசட்டில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அப்படியே மேக்ஸிமைஸாக மாற்ற போகிறோம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் சேஞ்ச், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் மினிமைஸ் கொடுத்தனால மேக்ஸிமைஸ் மாற்றுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது என்டையராக நீங்கள் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ பண்ணி நம்ம தான் மேக்ஸிமைஸ் இட்டாக பார்த்துப்போம் ஓகேவா. ஸோ மேக்ஸிமைஸ் இட் ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் எதை மீன் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு மினிமைஸ் ப்ராப்ளம், நம்ம மேக்ஸிமைஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், லேட்டராக நம்ம மினிமைஸாக மாற்றிடுவோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டார் மீன் பண்ணுது ஓகேவா. ஸோ இதில் 3 கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் தன் கேஸில் ஒன்று இருக்குது, தென் லெஸ் தன் கேஸில் ஒன்று இருக்குது, தென் தேர்ட் கேஸ் வந்து கிரேட்டர் தன் கேஸில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே 2 சர்ப்ளஸ் வரும், ஒரு ஸ்லாக் வரும் ஓகேவா. சர்ப்ளஸ் 2 வந்துச்சுன்னா 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் தான் ஓகே. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நீங்கள் ஜஸ்ட் மேக்ஸ் இசட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -4x1 -3x2 எங்கேருந்து வருது, நம்ம மினிமைஸ் ப்ராப்ளத்தில் மைனஸாக மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ அதனால அந்த அப்படியே நெகட்டிவ் எழுதிக்கிறோம். ப்ளஸ் 0s1 + 0s2 + 0s3. இந்த s1 s2 s3 என்னன்னா ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள். ஏன்னா மொத்தமாக 3 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ கண்டிஷன் இருக்கிறப்ப 3க்கு நம்ம 3 வேரியபிள் எழுதிடுவோம். ப்ளஸ் சர்ப்ளஸ் வேரியபிள் எங்கெல்லாம் வரும், ஸோ இந்த கன்ஸ்டன்ட்ல வரும், இந்த கன்ஸ்டன்ட்ல வரும், ஃபர்ஸ்ட் அண்ட் 3ல வரும். ஸோ அந்த கன்ஸ்டன்ட்ல வர அந்த சர்ப்ளஸ் வேரியபிளை நீங்கள் கூடவே உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1 8 வரும். ஸோ அதுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் -m ஓகேவா. ஸோ எழுதலாம். ஸோ கீழே இருக்கிற ஒரு கன்ஸ்டன்ட் பார்த்தாலே ஈக்குவல் போட்டு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்டன்ட் 2x1 + x2 > 10. ஸோ > கேஸ் வரப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை நம்ம ஆட் பண்ணணும், ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் கூட ஆட் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு -s1 + a1 = 10 எழுதிக்கலாம் ஓகேவா. அதே தான் ஜஸ்ட் எழுதிக்க போகிறீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஸ் தன் கேஸ் தான். அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ஸ்லாக் வேரியபிளில் s2 ஆட் பண்ணால் போதும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு வேலை கிடையாது லெஸ் தன் கேஸில். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட் எழுதியாச்சு. ஸோ தேர்ட் கன்ஸ்டன்ட் நம்ம எழுதுனா அது கிரேட்டர் தன் கேஸ். அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் எழுதணும், ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும் ஓகேவா. ஸோ நீங்கள் கிரேட்டர் தன் கேஸுக்கு ஒரு சர்ப்ளஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நம்மளால் ஈக்குவல் போட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஓகேவா. ஸோ நம்ம மேக்ஸிமைஸ் ஃபார்முக்கு மாற்றிட்டு தென் பேக் கன்ஸ்டன்ட் ஈக்குவல் போட்டு எழுதியாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இவ்வளோ தான். ஸோ இதான் நம்ம LPPல பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் பிகமும் இல்லை சிம்ப்ளெக்ஸ். ஸோ சிம்ப்ளெக்ஸ்னால் அந்த ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள் வராது, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக. மினிமைஸில் கொடுத்தாலும் மேக்ஸிமைஸ் மாற்றணும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் s1 s3 சர்ப்ளஸ் வேரியபிள், தென் s2 ஸ்லாக் வேரியபிள், a1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக் சொல்யூஷன் நம்ம எடுக்கிறப்ப ஃபீஸிபிள் சொல்யூஷன் எடுக்கிறப்ப நம்ம வந்து x1 x2 0 கொடுப்போம், அது கூடவே நம்ம வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் 0 கொடுப்போம். இந்த ப்ராப்ளத்தில் s1 s3 தான் சர்ப்ளஸ் கரெக்டாக, அப்போ அதுக்கும் சேர்த்து 0 கொடுத்துடணும். 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்டன்ட்டில் s1 s3 தென் மற்ற எல்லா x1 x2 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு a1 = 10 கிடைக்கும், s2 = 6 கிடைக்கும், a2 = 6 கிடைக்கும். இதுதான் உங்களோட பேசிக் சொல்யூஷன் ஓகேவா. இந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் வேரியபிள் காலத்தில் வரும், இது வந்து பேசிக் சொல்யூஷன் காலத்தில் வரும். அப்படியே ஃபஸ்ட் எடிஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சிஜி அசோசியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கிற மேக்ஸிமம் நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அப்படி எழுதிருங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு வேரியபிள் x1 x2 s1 s2 s3 தென் a1 a2 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், அதுக்கான கோஎஃபிஷியன்ட். ஸோ சிஜிங்கிறது இங்கே இருக்கிற வேரியபிளுக்கான ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் சிஜி எழுதிருவீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சிபி. ஸோ சிபி எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இந்த பேசிக் வேரியபிள் காலத்தில் எழுதணும். ஸோ பேசிக் வேரியபிள் காலங்கிறது ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல பேசிக் இனிஷியலாக. ஸோ இதில் இருக்கிற a1 s2 a1 தான் இங்கே எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கான கோஎஃபிஷியன்ட் இங்கே எழுத போகிறீங்க ஓகேவா. ஸோ a1ஓட கோஎஃபிஷியன்ட் -m, தென் s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, தென் a2ஓட கோஎஃபிஷியன்ட் -m. இது அப்படியே எழுத போகிறீங்க ஓகேவா. அவ்வளோதான். ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற சொல்யூஷன் நீங்கள் எழுதிருவீங்க. சொல்யூஷன் நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இங்கே உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ் காலம் தான். அப்படியே நீங்கள் கன்ஸ்டன்ட்டை பார்த்து அப்படியே ஃபில்அப் பண்ண போகிறீங்க. கன்ஸ்டன்ட்டில் இருக்கிற ஒரு வேரியபிளுக்கான கோஎஃபிஷியன்ட் அப்படியே ஃபில்அப் பண்ண போகிறீங்க. x1க்கான கோஎஃபிஷியன்ட் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் பார்த்து ஃபில்அப் பண்ண போகிறீங்க. இதுதான். ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், SJ - SJ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி எது செல்ஸ்ன்னு பார்த்து நம்ம பிவோட்டல் காலம் கண்டுபிடிக்கணும், தென் பிவோட்டல் ரோ கண்டுபிடிக்கணும், கடைசியாக பிவோட்டல் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ SJ ஃபார்முலா சமேஷன் ஆஃப் CP × AFIJ ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபியில் ஆல்ரெடி -m வேல்யூ இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து 0ங்கிறப்ப பிரச்சனை இல்லை, பட் -m வேல்யூ வரப்போ நீங்கள் கரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும் ஓகே. ஸோ அப்படி பண்ணுறப்ப -2m வரும், இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணி -m × 2 -2m,
தென் மைனஸ் எம் இன்ட்டு ஒன் மைனஸ் எம் அப்படிங்கிற மைனஸ் 2m மைனஸ் எம் இங்கே ஒன்றா வரும் மைனஸ் 3m வரும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஒரு காலம் தான் நீங்கள் காலம் வைஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வரும். இதுதான் உங்களோட இசட்ஜே. ஓகேவா? ஸோ இந்த இசட்ஜேலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு சிஜேவை மைனஸ் பண்ணுங்கள். சிஜே மைனஸ் சிஜே பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோ கிடைக்கும். ஸோ இதிலே ரொம்ப லீஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3m ப்ளஸ் 4 தான். ஆனால் எம்முக்கு ஒரு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதான் ரொம்ப சின்ன வேல்யூவாக கிடைக்கும். ஸோ எம்முக்கு மைனஸ் 2m பெருசா இல்லை சிறுசா இல்லை மைனஸ் 3m சிறுசானா மைனஸ் 3m தான் சிறுசு. ஓகேவா? அப்போ இதான் உங்களோட பிவட்டல் காலம். ஸோ பிவட்டல் காலம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், பிவட்டல் ரோ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சொல்யூஷனில் டிவைட் பண்ணி பார்ப்போம். சொல்யூஷனில் 10 இருக்கா, ஸோ அப்போ 10/2. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 5 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி மஸ்ட்டு மைனஸில் நெக்ஸ்ட் எலமெண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிற எலமெண்ட் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கக்கூடாது, அது வந்து நாட் அப்ளிகபிள். ஓகேவா? அது கடைசியாக 1 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப 6/1 வரும், 6 கிடைக்கும். அப்படிங்கிறப்ப 5 6 பெருசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான். சாரி, 5 6 சிறுசுன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் சிறுசு. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரோ தான் உங்களுக்கு பிவட்டல் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோ பிவட்டல் காலம் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த 2ங்கிற எலமெண்ட் மட்டும் தான் காமனாக மீட் ஆகுது. அப்படிங்கிறப்ப 2 தான் உங்களோட பிவட்டல் எலமெண்ட். தென் R1 தான் பிவட்டல் ரோ. ஸோ நீங்கள் பிவட்டல் எலமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிவட்டல் எலமெண்ட்டை நீங்கள் வந்து 1 பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இங்கே 2 இருக்குது பிவட்டல் எலமெண்ட். அப்படிங்கிறப்ப 1 பண்ண என்ன பண்ணலாம், 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேஷனில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் கால்குலேஷன்லாம் பக்கா எழுதுங்க, நான் வந்து இதுக்கெல்லாமே மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு R1 கிடைக்கும். அதான் உங்களுக்கு நியூ R1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு எலமெண்ட் நீங்கள் 0 பண்ணணும். -3 0 பண்ணணும், தென் 1 0 பண்ணணும். ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் தான் நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ -1 நீங்கள் 0 பண்ணணும்னா உங்களுக்கு -+3/2 மல்டிப்ளை பண்ணி R1 நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு இங்கே +3 கிடைக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இதை ஆட் பண்ணினா உங்களுக்கு 0 கிடச்சிரும். ஸோ டோட்டல் எலமெண்ட் கீழே 0 வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ரேஷனும் பண்ணணும். ஸோ பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து R1 தான் பண்ணணும், R2ல் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் R3க்கு ட்ரை பண்ணிங்கன்னா R3 மைனஸ் R1/2 இதை பண்ணாலும் உங்களுக்கு அந்த டோட்டல் எலமெண்ட் கீழே இருக்கிற எலமெண்ட்டுக்கு 0 கிடச்சிரும். இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறதான். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம எது பிவட்டல் ரோவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாகணும். ஸோ ஓகேவா? ஸோ இதான் உங்களோட நியூ R3. ஸோ இந்த நியூ R1 R2 R3 நீங்கள் வந்து புது ஐட்ரேஷனில் அப்படி ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு மற்றதெல்லாம் காமன் தான். இந்த பேசிக் வேரியபிள் இங்கே எழுதுறது, ஸோ மேலே இருக்கிற சிஜே எழுதுறது எல்லாமே காமன் தான். இங்கே பேசிக் வேரியபிளை மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சேஞ்ச்னா, நம்ம ஒரு எலமெண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பிவட்டல் எலமெண்ட்டை சூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த 2 தான் சூஸ் பண்ணியிருப்போம். பட் 2க்கு மேலே இருக்கிற வேரியபிள்னா x1. அப்போ இந்த A1 அந்த x1 வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அடுத்த ஐட்ரேஷனில். அதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த A1 x1 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா, ஸோ ரீப்ளேஸ் பண்ணி அந்த x1க்கான வேல்யூ என்ன கோஎஃபிஷியன்ட் -4, அதை நம்ம இங்கே பார்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிபிஐ ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ S2ஓட கோஎஃபிஷியன்ட் 0, A2ஓட கோஎஃபிஷியன்ட் -m. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்கே நம்ம A1 ரீப்ளேஸ் பண்ணோம்ல, ஸோ A1 வந்து நம்ம x1 வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சுல, அப்போ A1 காலம் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னா இங்கே x1 x2 S1 S2 S3 இருக்குது. இங்கே A1 காலம் இருக்கணும்ல, அந்த A1 காலத்தை காணல. அந்த A1 காலத்தை ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து வேணான்னு ஒமிட் பண்ணிட்டோம். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம வந்து A2 காலம் வச்சுருக்கோம். ஏன்னா A2 வச்சுருக்கோம் அந்த இடத்துல நம்மளுக்கு பேசிக் வேரியபிள் அதிலே ஒரு A2 வேரியபிள் இன்னும் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக நம்ம வந்து A2 வேரியபிள் இன்னும் வச்சுருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் A1 வேரியபிள் நம்ம வந்து நெகல் பண்ணிடலாம். ஐ மீன் வேணான்னு ஒதுக்கிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த A1 காலம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் A1 காலம். ஸோ இந்த A1 காலம் எல்லாமே நம்ம வந்து ஒதுக்கிடலாம். ஓகேவா? ஸோ இந்த A1 காலத்தில் வர எலமெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஒதுக்கிட்டு பேலன்ஸ் எழுதிடுங்க போதும். ஸோ நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பீங்க மொத்தமாகவே. பட் நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணுறப்ப அந்த A1 காலத்தை ஃபுல்லாகவே நீங்கள் ஒதுக்கிட்டு பேலன்ஸை ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். அதான் ரூல். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இசட்ஜே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து சின்னது பார்த்தீங்க. ஸோ -m/2 + 1 -m/2 + 2. ஸோ இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த எலமெண்ட் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ -m/2 ஒன்று தான், பட் +1 +2 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இங்கே நீங்கள் எம்முக்கு பதில் சின்னதாக ஒரு 10ன்னு கொடுத்தா கூட உங்களுக்கு -5 + 1 உங்களுக்கு என்ன வரும், -4 வந்துருமா? இங்கே பாருங்கள் -5. ஸோ இங்கே எம்முக்கு உள்ள பார்த்து கொடுத்தீங்கன்னா ஸோ -5 + 2 உங்களுக்கு -3 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப -4 தான் உங்களுக்கு ரொம்ப சின்ன நம்பர். ஸோ அதனால் இதான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பிவட்டல் காலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிவட்டல் காலம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிவட்டல் ரோ கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பிவட்டலுக்கு எலமெண்ட்டில் காலம்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் நீங்கள் சொல்யூஷன் வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஸோ சொல்யூஷன் 5னா 5/1/2 வரும், உங்களுக்கு 10 வந்துடும். தென் 21 இருக்குது. 21 × 7/2 வரும் உங்களுக்கு
அது ஒரு 40 நம்பரில் வந்துடும். ஓகே, பெரிய நம்பராக வந்துடும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/1/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடச்சிரும். ஸோ 2ங்கிறப்போ உங்களுக்கு இது கம்பேர் பண்ண மொத்த ரேஷியோலையுமே 2 தான் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இது அவங்களோட டோட்டல் ரோ. ஸோ டோட்டல் ரோ இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து டோட்டல் காமனாக பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் ரோக்கும் காலத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் 1/2 தான். அப்படிங்கிறப்ப அந்த 1/2 ஒன்றா சேஞ்ச் பண்ணணும், மற்ற எல்லா எலமெண்ட்டுமே 0 பண்ணணும். டோட்டல் ரோவில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கானதான் நம்ம இங்கே 1/2 இருக்குது. அப்போ 1/2 ஒன்றா மொத்தம் என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒன்று நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ நியூ R3 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே R3 தான் உங்களுக்கு போர்ட் ரோவாக கிடச்சிருக்கு. தென் 1/2 தான் போர்ட் எலமெண்ட்ஸ். அப்படிங்கிறப்ப நியூ R3 கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு ரோவை நீங்கள் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி 0 பண்ண போகிறீங்க மேலே இருக்கிற காலத்தை. ஸோ பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஒரு ஒன்றுமே நியூ R1 நியூ R2. ஓகேவா? இது அப்படியே நீங்கள் தூக்கி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது எதை நீங்கள் வெளியே கொண்டு போகிறீங்க, எதை நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க அதான் பார்க்கணும். இதில் 1/2 தான் டோட்டல் எலமெண்ட். அப்படிங்கிறப்ப 1/2 மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் x2. x2 இதை ரீப்ளேஸ் பண்ணும், இந்த A2 ரீப்ளேஸ் பண்ணும். அதான் நீங்கள் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எழுதியிருப்பேன். x2 உள்ளே வருது, A2 வந்து வெளியே போகுது பேசிக் வேரியபிள்லேருந்து. ஸோ அப்படிங்கிறப்ப x2 உள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். மற்றபடி இந்த சிஜே பேசிக் வேரியபிள் சிபி சொல்யூஷன் எல்லாமே காமன் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ A2 வெளியே போயிடுச்சு, சப்மிட். A1 வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். சாரி, A2 வெளியே போயிடுச்சுன்னா இந்த A2க்கான காலமும் இந்த இடத்துல எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? முன்னாடி A2 யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா A2 வந்து பேசிக் வேரியபிள் இருந்திருக்கும். பட் இதில் A2 கூட கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப A1 8 எதுவுமே கிடையாது பட்சத்தில் நம்ம வந்து அந்த காலத்தை எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஸோ அது போக உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் அப்படியே நியூ காலத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படியே எழுதி ஃபில் பண்ணிக்குவாங்க. வேறு எதுவும் புதுசாக எதுவும் கிடையாது. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து இசைஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இசைஜை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இசைஜை மைனஸ் சிஜை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக கிடச்சிருச்சா? ஸோ இதுதான் உங்களோட கரண்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆப்டிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இசை மைனஸ் சிஜி எல்லாமே பாசிட்டிவாக கிரேட்டர் தேன் 0 கேஸில் உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ஆப்டிமம் சொல்யூஷனை வச்சு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த x1 கேஸ் x2 இருக்கு பேசிக் வேரியபிள் இருக்கிறப்ப முடிஞ்சிருச்சு. x1 பேசிக் வேரியபிள் இருக்கிறப்ப அதோட சொல்யூஷன் என்னது 4. அப்போ x1 ஈக்குவல் டு 4. x2 பேசிக் வேரியபிள் இருக்கிறப்ப உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்குது 2 இருக்குது. அப்படிங்கிறப்ப x2 ஈக்குவல் டு 2. ஸோ அதான் உங்களோட கரண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன். இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ மேக்ஸ் இசட்டோட வேல்யூ என்னது, மேக்ஸ் இசட் ஆர் ஈக்குவல் டு -4x1 -3x2. மற்ற 0 s1 s2 எல்லாமே நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம 0ல் வரதுனால நமக்கு தேவைப்படாது, எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி A1 A2 அதையும் நம்ம வந்து பேசிக் வேரியபிளில் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப A1 A2 பேசிக் வேரியபிள் இல்லைன்னா அது எல்லாமே 0ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிடைச்சது x1 x2 மட்டும் தான். அதை மட்டும் நீங்கள் எடுத்து ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -22ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து மேக்ஸ் இசட் ஸ்டார். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இசட் ஸ்டார் எதை மீன் பண்ணுது, நான் இது ஒரு மினிமைஸ் ப்ராப்ளம் நம்ம மேக்ஸிமைஸாக மாற்றிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப மேக்ஸ் இசட் ஸ்டார் ஈக்குவல் டு -22னா மினிமைஸ் இசட் ஸ்டார் மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு +22. ஓகேவா? ரொம்ப யோசிக்கணும், ஜஸ்ட் மைனஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள் போதும். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் இசட் ஸ்டார் கிடச்சிரும். ஸோ இதான் உங்களோட ஆக்சுவல் ஆன்சர். தென் எப்போனா x1 ஈக்குவல் டு 4 தென் x2 ஈக்குவல் டு 2. ஓகேவா? இதான் உங்களோட ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.